ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ தான் சார்ட்டுக்குள்ளே வந்தேங்க. பாருங்கள், இதெல்லாம் என்ன கேண்டில், இதெல்லாம் பார்த்தா கேண்டில் மாதிரியே இருக்குது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துருக்கு அந்த சார்ட்லேருந்து. சரிங்களா? ஸோ அங்கே அது எடுத்து நடக்குன்னே தெரியாது. வந்து ஒரு நியூஸ் டைமாக இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ப்ராப்பரான சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து அக்யூரேட்டாக அப்படின்னு நடக்கணும்னு நீங்கள் உள்ளே வராதிங்க. சரிங்களா? நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். அது வந்து எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஏன்னா ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது 50-50 தான். சரிங்களா? ஸோ ஓடிசி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. அது அந்தளவுக்கு இப்படி சொல்கிறது நல்லது கிடையாது. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. என்னென்னாலும் நடக்கலாம், அப்புறம் லாஸ் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ ஓடிசியில் ட்ரேட் பண்ணாதீங்க, என்னுடைய ரிக்வெஸ்ட். லாஸ் பண்ணிக்காதீங்க. லாஸ்ட் செகண்டில் என்னென்னாலும் ஆகலாம், அது சொல்ல முடியாது. நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக தான் அது நடக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ஷன் தப்பாக கூட இருக்கலாம், நம்ம ஏதோ பாயிண்ட் பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளை அதை வச்சு ஒரி பண்ணிக்கூடாது. சரிங்களா? பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? சார்ட் எல்லாமே ஒரு மார்க்கமாக தான்ப்பா இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? இல்லைனா லாஸில் தான் இருப்பீங்க. ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம், நாலேஜ் முக்கியங்க. அதுதாங்க விஷயம். ஸோ நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தாங்க நமக்கு ப்ராஃபிட் வரும், இல்லைனா வராதுங்க. லாஸில் தாங்க இருப்பீங்க. நாலேஜ் இல்லைனா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையோ அந்தளவுக்கு நீங்கள் லாஸில் இருப்பீங்க. அதுதாங்க விஷயம். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? லேர்ன் பண்ணுறது ஈஸி தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அழகாக வாங்க, நான் டீச் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த நாலேஜ் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. சரிங்களா? அடுத்து வந்து ஒரு 15 செகண்ட் வரத்துக்கும் போது நான் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படினாலும் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? நம்முடைய மைண்ட் செட்டு, நம்முடைய நாலேஜை பொறுத்து அது மாறும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கணும். லேர்ன் பண்ணலாம், லாஸ் தான் ஆகும். 10 செகண்ட்லும் ப்ராஃபிட் எடுக்கலாம், 15 செகண்ட்லும் ப்ராஃபிட் எடுக்கலாம், எப்படினாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். சரிங்களா? ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா இல்லைங்களா? ஸோ இதுதான் விஷயம். பட் நாலேஜ் இருந்தால், இப்போ நாலேஜ் இல்லாமல் இந்த ட்ரேட் எடுக்க கிடையாது. ஸோ அங்கே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். அதனால தான் நான் ட்ரேட் எடுத்ததுக்கான லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் ட்ரேட் எடுத்ததுக்கு காரணமே அதுதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், நானும் தெரிஞ்சுக்கணும். லாஸ் பண்ண முடியாது, லாஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த ட்ரேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியங்க. வெயிட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி 1 ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 ட்ரேட் எடுத்தேன்னா ஓகே 7,000. ஓகே, 7,000 வந்திருக்கு, போதும். சரிங்களா? ஸோ லிமிட் இருக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. சரி, நீங்கள் டுடே ட்ரேட்ஸ் ஓவர். சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பை.